செந்தூர் என்ற அழகிய கிராமம். இங்கு அரவிந்த் அவனது அம்மா லட்சுமி அம்மாள் மற்றும் மனைவி நிலாவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். நிலா மிகவும் அழகானவள், நல்லவள். ஆனால் அவள் அதிகம் சீர் கொண்டு வரவில்லை என்பது லட்சுமி அம்மாளுக்கு பிடிக்கவில்லை. நிலாவை சற்றும் மதிக்காமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார் மாமியார். போதுனா ஒரே வேலை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, இன்னும் எத்தனை முறை நினைவூட்டணும்? அம்மா ஆமாமா, நிலா நல்லவ. அவ மீது எவ்வளவு கோபம். நல்லவளா? உன் மனைவி நல்லவளானா எங்களுக்கு என்ன பையன்? வம்சம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் மதிப்புக்கு அவ பொருந்த மாட்டேன். மனசுதான் முக்கியமாமா, அதை நீங்க பார்க்கவே இல்ல. உடன் அம்மா நிலாவிடம் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி அரவிந்த் வருந்தினான். வீட்டுக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? அடுத்த வீட்டு மருமகள் எவ்வளவு சீர் கொண்டு வந்தா தெரியுமா? உனக்கு வேற ஒரு பொண்ண பார்க்கலாம். அம்மா, அது சட்டப்படி தவறு. நீங்க சொல்றது தப்பு. அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ வேடிக்கை மட்டும் பார். கேள் நிலா, நீ இந்த வீட்ல இருக்க வேண்டுமென்றால் 3 சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும். நீங்களிடம் எந்த சவாலையும் நான் ஏற்க தயார். இந்த மூங்கில் கூடைய வச்சுக்க. நாளை காலை இத பயன்படுத்தி தோட்டத்து தண்ணி தொட்டிய நிரப்ப வேண்டும். மூங்கில் கூடையால் எப்படி நீர் நிரப்ப முடியும்? ஒரு வழி இருக்கிறது. இரவு முழுவதும் கூட தண்ணீரில் ஊறட்டும். துளைகள் அடைந்துவிடும். ரொம்ப கொடுக்கவலன் தெரிந்தாகலாம். நிலாவால் எளிதாக தொட்டியை நிரப்ப முடிஞ்சது. அம்மால ஓ, எந்த பானை அதுல நினைக்க முடியாது. சரி, அடுத்த சோதனை. ஆளோட வீட்டுல ஒரு அரிசி கூட இல்ல. நீ சந்தைக்கு போய் ஒரு மூட்டை அரிசி கொண்டு வர வேண்டும். ஆனால பணம் தர முடியாது. அம்மா, இந்த நீல நிறப்பசு எங்க வீட்டுக்கு லட்சுமி மாதிரி. இத விக்கணும்னு நினைச்சா நான் உன்ன வீட்டுக்குள்ள வச்சு கூட மாட்டேன். ஜாக்கிரதை. அம்மா கேட்டதா? சோதனையா எடுத்துக்காத. சரி அம்மா. இந்த நாள்டக்காக உரிய முடிந்தது. நிலா சந்தையை நிபந்தனையுடன் நிலா சந்தையை நோக்கி புறப்பட்டாள். இத பாருங்க அண்ணா, எதை போல அழகா பின்னி வச்சிருக்கேன். ஆஹா, செம்மையான வேலைப்பா. இதுக்காகத்தான் நீ சொன்னதை விட்டுட்டேன். இது வாங்கிங்க. நன்றி, ரொம்ப உதவி ஆயிடுச்சு. சரி, மீண்டும் வாராங்க. இல்லதான்ப்பா, துன்றும் வேலை பளிச்சுன்னு இருக்கு. காலில் தான் பிணத்த. உங்கள் கைவண்ணத்துக்கு விலை எப்போதும் உண்டு. இதோ நானேங்க. நன்றி ஐயா. பசுவின் கொம்பு முடி போன்றவிற்று. மாஜி, இதோ அரிசி மூட்டையை கொண்டு வந்துட்டேன். அரவிந்த் இல்லாம எப்படி சாத்தியம்? மாத்து. நீல பசுக்களின் கொம்பு முடி மட்டும் வச்சு வந்த பசுவனா விற்கலையே. அப்பா, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம், நிதானமா இருக்கு. ஆனா இவளால நான் அடிக்கடி ஏமாந்து விட முடியுமா? ஐயோ, கை மேல போச்சிடலாம். ஐயோ, இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு தைரியம் குறையவே இல்ல. ஆனா எப்படி போய் என்ன தந்திர செய்து விட்டால. நம்ம வீட்டு பொண்மையா இருக்கிறோமே, அடிபாவி. இன்னும் ஒரு தடவை நான் மாட்டிக்கிட்டேனே. கேள், இது உனக்கான இறுதி சோதனை. இதில் வெற்றி பெற்றால் நீ சொல்றத நான் செய்வேன். ஆமா. கேள், இது உனக்கான இறுதி சோதனை. இதில் வெற்றி பெற்றால் நீ சொல்வதை நான் செய்வேன். ஆஷ்ரோப் 2 கை நீளத்திற்கு சாம்பலாலான கயிறா? இது எப்படி சாத்தியம்? நீலா தனது சாமர்த்தியத்தை பயன்படுத்த நினைத்தாள். அவள் 2.5 கை நீளமுள்ள கயிற்றை தட்டில் வைத்தாள்.
அந்த கயிறு அதன் வடிவத்தை இழக்காமல் மெதுவாக எரிந்து சாம்பல் கயிறாக மாறியது. இந்த சவால நிலாவால் வெல்ல முடியாது. அவ தோற்றுவிட்டாள். நிலா சாம்பல் கயிற்றுடன் மாமியார் முன் வந்தாள். அம்மாஜி, இதோ நீங்கள் கேட்ட சாம்பலான கயிறு. கயிற்றின் வடிவம் சிதையாம அப்படியே இருக்கவே அவளுக்கு எல்லாம் புரிஞ்சது. நிலா, நீ உண்மையிலேயே ஒரு புத்திசாலி. அவள் நிலாவை ஆசையோட அணைச்சு கொண்டாள். நீ என் வீட்டுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றாள் மாமியார். அம்மா, உங்க வார்த்தை என் மனசுக்கு வடிகட்டு சுகம். அம்மா, நிலா, எல்லாம் சரியாகி விட்டது. அவரதட்சணையை விட நல்ல குணமும் அறிவுமான்தான் ஒருவரின் உண்மையான மதிப்பு. அறிவே உண்மையான சீதனம்.